ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த ஒரு 3-4 வாரமாகவே வந்து எதுவும் வீடியோ இல்லை, போஸ்ட் இல்லை, மார்க்கெட்லேயும் வந்து ஆக்டிவாகவே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் இப்போ தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ரீலொகேஷன் வந்தேன். அதுக்கப்புறம் மெயின் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் பிஸி. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து செட்டில் ஆகிறதுக்காக அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிது. சரி, இன்றைக்கி ஏதாவது ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது தான் ஒரு ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டு உடனே வந்து நம்ம குரூப்லேயும் வந்து மெசேஜ் போட்டேன். குரூப்பில் மீன்ஸ் டெலகிராமில் மெசேஜ் போட்டேன். இந்த மாதிரி வந்து சென்செக்ஸ் பி வந்து ராக்கெட்டு அப்படின்ட்டு. ஈவன் அந்த மெசேஜ் போட்டதுக்கப்புறமும் ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்போ யாராவது ஒரு புட்டு எடுத்துனீங்கன்னா கூட அது ப்ராஃபிட்டில் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து அதை அப்படியே வந்து செகண்ட் ஹாஃப்க்குள்ளே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.25-2.50 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ஜோன்லேயே இருந்தது மார்க்கெட் வந்து. ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆகும், திரும்ப வந்து பழைய புட்டு எல்லாமே வந்து திரும்ப பழைய ஹைட்டுக்கு போகும் அப்படின்னு நினச்சது. 78,300, 78,200 சென்செக்ஸ் புட்டு. ஸோ அது எதிர்பார்த்த மாதிரியே போச்சு. நான் கிட்டத்தட்ட ரூ. 44 இருந்த 78,300ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 78,300 புட்டு வந்து ரூ. 300 வரைக்கும் போச்சு அது. அதே மாதிரி 78,200 ஐ திங்க் ரூ. 7வோ ரூ. 8வோ லோ அது. மேபி என்ட்ரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 15 கிடச்சிருக்கும். அது கரெக்டான லாஜிக் படி பார்த்தீங்கன்னா அது போச்சு. அது ரூ. 155 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது மார்க்கெட்டில் நடந்தது. அவ்வளோ தூரம்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, நம்ம அதே அளவில் வந்து ட்ரேடை வந்து மேனேஜ் பண்ணியிருக்க முடியுமானா டவுட் எல்லாராலையும். ஓகே ஓகே இதில் டேக் அவே பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஈவன் தோ வந்து ஒரு 3-4 வாரம் ட்ரேட் பண்ணலாலும் கரெக்டாக அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே நம்மளுடைய ஐஸ் வந்து கரெக்டாக வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்பாட் பண்ணுது. இதை நான் வந்து எதோட வந்து கோரிலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து காரு பைக் வந்து ஆல்ரெடி ஓட்டின்னு இருக்கீங்க, ஒரு 2-3 வருஷம் ஓட்டலை, திரும்பவும் அந்த காரு பைக் வந்து உங்கள்கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய கை, கால், மூளை, கண், கார் ஓட்டும்போது சைடில் என்ன பார்க்கணும், ரைட்டில் என்ன பார்க்கணும், ரியர் வியூவில் என்ன பார்க்கணும், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கமாண்டிங்கில் வரும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிக்கிற இடத்துலேருந்து டேட்டா வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மெமரியிலேருந்து. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதெல்லாம் வந்து நல்லா கற்று வச்சுருக்கவே தான் அது உங்களுடைய எப்போ உங்களுக்கு தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரீகால் ஆகுது கரெக்டாக. பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் பைக்கும் கரெக்டாக என்ன கியர் போடணும், எப்படி கிளச்சு, எது பிரேக் எப்போ அப்ளை பண்ணணும், ரெண்டும் வந்து எப்போ சைமல்டேனியஸாக பண்ணணும், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதே தான் நான் வந்து ட்ரேடிங்க்கும் ரிலேட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் இந்த ட்ரேடிங் சப்ஜெக்டையும் கரெக்டாக ப்ராப்பராக கற்றுக்கினீங்கன்னா உங்களாலையும் எத்தனை வருஷம் வச்சு கடந்து வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ரொம்ப ப்ராபபிலிட்டி அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களாலையும் ஸ்பாட் பண்ண முடியும். ஈவன் தோ அது வந்து 2.25, 2.50 அந்த டைமில் இருந்தால் கூட நான் சொல்ல வரேன். ஸோ இதை தான் என்னுடைய சேனல்லையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். மல்டி டைம் ஃப்ரேம் விவேப்பில் இதை தான் நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறேன். கடந்த நவம்பர் 2023 உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை இன்டெப்த்தாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலில் இருக்கிற மெம்பர்ஷிப்பை செக் பண்ணுங்கள். எனக்கு வந்து இப்போதைக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து அனாலிசிஸ் வீடியோலாம் எதுவும் போட முடியல. ஐ திங்க் இனிமேல் போடுறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு கூட நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பேட்டர்ன் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து ஒரே பேட்டர்னில் ட்ரேட் ஆகாது. வேறு பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகும். பட் ஆனால் அதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகும். பட் ஆனால் ஒரே மாதிரி பேட்டர்ன் கிடையாது. மார்க்கெட்டில் நிறைய பேட்டர்ன் இருக்குது. இதில் வந்து இந்த ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம அடிக்கடி ட்ரேட் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டில் வந்து. ஓகேங்களா? ஹோப் இன்றைக்கி அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிகர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுடைய டவுட்டு கமெண்ட் எதனா இருந்ததுன்னா எனக்கு வந்து இந்த வீடியோவில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.